எத்தனை பேருக்கு ஆர்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும்? ஆர்ட்டுங்கிறன்னா ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் இல்லைங்க. நார்மலாக கையில் ஒரு பென்சில் கொடுத்தா யாராக இருந்தாலுமே ஒரு ஃப்ளவரோ இல்லை கோலமோ இல்லை பொம்மையோ இல்லை இன்சிலோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆர்ட்டும். ஸோ இது நெயில் ஆர்ட்டோட சீரீஸ் 1 பேசிக்காக ஒரு நெயில் ஆர்ட்டு தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ரெஃபரன்ஸ் பிக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம ஓனாக வந்து நம்மளோட ஸ்டைலும் வந்து அப்ளை பண்ணுவோம். இதுதான் வழக்கம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நோட் எடுத்து எழுதிடுவேன். என்ன டிசைனில் வேணும், என்ன கலரில் வேணும், என்ன பேட்டர்னில் வேணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நான் மறந்துடுவேன். இது ஒரு பக்கம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு 2 தடவை வந்து நம்ம மைண்டில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ மிஸ்டேக் எதுவும் வராது. ரிப்பீட்டடாக வந்து நம்ம பிக்சர் பார்த்து பண்ணாமல் இந்த ஒரு மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்னோடய நெயில் ஆர்ட் ஸ்டோரி வந்து எப்படி நெயில் ஆர்ட் ஜேர்னி வந்து எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னெல்லாம் வந்து இதில் வந்து மிஸ்டேக் ஆச்சு, எப்படி இதை லேர்ன் பண்ணேன், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து அடுத்து வர வீடியோவில் வந்து ஒன்றுனா வந்து நான் சொல்ல போகிறேன். அதோடு வந்து இந்த நெயில் ஆர்ட்டை ஈஸியாக எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு கிட்டாக வாங்குறதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதா, இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நெயில் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டிசைன்லாம் கொடுக்கணும், ஸோ நிறையா ப்ராடக்ட் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு பெரிய நெயில் இது வந்து பண்ண முடியும் அப்படியும் சில பேர் இருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து மினிமலாக இந்தந்த ப்ராடக்ட் வச்சு இந்த கேட்டகரி மட்டும் நம்ம எடுத்து பண்ணால் போதும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நெயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த 300 ரூபாய்க்கு நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேட்லாக் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்குரிய நீங்கள் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் பில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டை அப்புறம் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து இன்னும் யூனிக்காக பண்ணணும், இன்னும் ப்ராடக்ட்லாம் பை பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸும் பண்ணணும், அதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்கமும் வந்து எடுக்கணும், இன்னொன்று நிறையா இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஒரு ஐடியா வந்து யூஸ் ஆகும். இதை ப்ராப்பராக எப்படி பண்ணலாம், என்ன மார்ஜின் வைக்கலாம், என்ன ஆர்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் வைக்கலாம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் சென்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு அதாவது 5 நெயில் டிப் மட்டும் ஒரு ஹேண்டுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கிளைம் கேட்டிருந்தாங்க. இது வந்து உடனே கேட்டிருந்தாங்க. நைட்டு எனக்கு